codemeteor.in ஸ்டார்ட் அப்லேருந்து லார்ஜ் பிஸ்னஸ் வரை உங்களுக்கு தேவையான அத்தனை சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ், வெப்சைட்டு, ஆப்பு, டொமைன் நேமு, சர்வரு, இப்படி என்ன வேணாலும் சரி இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரே இடத்துல அஃபோர்டபுள் ரேட்ஸுக்கு பக்காவாக குவாலிட்டியாக வந்து பண்ணி தந்துடுவாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்பி போங்க, கண்டிப்பாக வந்து நல்லபடியாக வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நேர்மையாளர்கள் நடத்துகிற ஒரு பிஸ்னஸ். இது வரைக்கும் என்னை நம்பி போன அவ்வளோ கிளைண்ட்ஸுக்கும் அவங்க சார்பாக வந்து ஒரு பெரிய நன்றி. அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல. இருமுகன் விக்ரம் அப்படிங்கிற ஆக்டர் வந்து எந்த லெவலுக்கு வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு போவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த படம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இந்த படத்தை வந்து ஒரு ஷார்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஃபஸ்ட்டு சீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும். அதில் வந்து விக்ரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 அடி வாங்குவார். அப்போ தான் வந்து அவருக்கு ஆப்போசிட்டாக பெட் பண்ணுறவன், அதாவது ஃபைட்டு போயிட்டுருக்கும், ஆப்போசிட்டாக நிறைய பெட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுப்பார். அந்த முதல் 15 அடி அப்படிங்கிறது வந்து நம்ம மேலே விழுந்த அடியாக அந்த ஃபஸ்ட் ஹாஃபாக வந்து வைத்துக்கொள்ளலாம். அப்புறம் திருப்பி கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து செகண்ட் ஹாஃபாக வந்து வச்சுருக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நம்மளை வந்து ஒரு லெவலுக்கு வந்து பண்ணி விட்டுறாங்க. ஆஹா, தப்பான படத்துக்கு வந்துட்டோமோ, ஏதாவது வச்சு செஞ்சுருவாங்களோ அப்படிங்கிற லெவலில் வந்து நம்மளை யோசிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் விக்ரம் வந்து லவ் அப்படிங்கிற ஒரு அவதாரை வந்து எடுக்கிறார். அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து விட்டுறலாம் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். விக்ரம் அப்படிங்கிற ஒரு மனிதன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அகிலனாக தாடியை வச்சுக்கிட்டு அப்படியே ரகட்டாக பேச்சிலே பார்த்திங்கன்னா ஏதோ அயன்ராடை வந்து முழுகுன மாதிரி தான் பேசுகிறாரு. பார்த்தாலே பயமாக இருக்குது. 2 நிமிஷம் அப்படின்னு சொன்னாலே எங்கேயா மூக்கோடைக்க போகிறாரு யாரோ ஒருத்தரை அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஒரு வெறித்தனம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா லவ் அப்படிங்கிற மென்மையான ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா அது அப்படியே பேலன்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு குரூரமான முகம் அந்த கேரக்டர் வந்து காமிக்கும்போது வந்து நமக்கு விக்ரம் அடங்கப்பா, இந்த மனுஷனால் எப்படியா இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு வந்து ஒரு செகண்ட் நினைக்க வைக்கிறாரு பாருங்க. அதுதான் நடிகர் விக்ரம். இயக்குநர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், விக்ரமை வந்து இன்னும் நிறைய பயன்படுத்துங்க. அவரை வந்து 10% தான் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். 100% பயன்படுத்தினா அவர் ஆஸ்கர் வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்தளவுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை இதில் வந்து பார்க்க முடிந்தது அப்படின்னு வந்து மனசார வந்து நான் சொல்லிக்கிறேன். படத்துடைய பாசிட்டிவ், நயன்தாரா ஏதோ வந்து BMW கார் வந்து நம்ம முக்கு சந்துக்குள்ளே வந்த மாதிரி வந்து எல்லோரும் அப்படியே பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு மண்டையில் வந்து லைட் எரியுது. அந்த நயன்தாரா வந்து உள்ளே வர்றப்பவே அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி, அந்த ஃப்ரேம்க்கே வந்து ஒரு ஒரு லவ்லினஸை வந்து கொண்டு வந்துட்டு போயிடுறாங்க நயன்தாரா அவர்கள். அவ்வளவு அது முக நடிப்பும் சரி, யதார்த்தமான ஒரு நடிப்பு. அந்த ஹல்லேனா சாங் மட்டும் ஒரு 5 ஹல்லேனா சாங் இருந்தாலே போதும், இந்த படமே எடுக்க தேவையில்லை, படம் சூப்பர் ஹிட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து அந்த சாங் வந்து அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னால ஒரு லெவல் வந்து ஒரு நாட்ச் வந்து எலிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ஈஸியாக சொல்லிடலாம். இன்னொரு பக்கம் நித்யா மேனன் ஒரு சின்ன ரோல் ஆனால் அழகாக பண்ணிட்டு போயிடுறாங்க. தம்பி ராமையா அவருக்கு ஒரு சின்ன காமெடியன் ரோல், அதை வந்து அழகாக ஒரு சப்போர்ட் ரோல், அதை அழகாக பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் கருணா அவருக்கும் ஒரு ரோல் பண்ணுறாரு. சரி, இதெல்லாம் பாசிட்டிவ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் நெகட்டிவ் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு தம்பி ராமையா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேரக்டரை இன்னும் பயன்படுத்தாது அப்படிங்கிறது வந்து ஒரு வருத்தத்தை ஏற்படுச்சு. அவரை மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆங்கர் ரோலை வந்து இன்னும் நிறைய பயன்படுத்தியிருந்தால் இன்னும் படம் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சேன். கருணா ஒரு இதில் வர்றாரு, பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகல் விஷயம் தான் பண்ணுறாரு. விக்ரம் அவர் போய் கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்ரூவராக மாறிடுவார். எதுக்கு மாறுறாருன்னு யாருக்குமே தெரியாது. அங்கே தான் நம்ம ஆனந்த் சங்கருடைய லாஜிக் லூப்ஹோல் வந்து வருகிறது. ஒரு 20 to 25 லாஜிக் லூப்ஹோல் இந்த மாதிரி இருக்கும். நயன்தாரா வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய ஒரு விபத்து மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உயிர் போகிற நிலையில் காக்கா சூர்யா மாதிரி டைவடிப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு இது வந்துட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு சேரில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சில்லித்தனமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பயங்கர ஒரு ஹீரோ வந்து வில்லனை சேஸ் பண்ணிட்டு போய் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் பேசிட்டு கண்ணீர் விட்டுட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு அப்படி ஹீரோ அதெல்லாம் வந்து என்னடா அது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து திங்க் பண்ண வச்சிடறாரு ஆனந்த் சங்கர் அவர்கள். இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு வந்து ஈஸியாக சொல்லிடலாம். பின்னணி இசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து ஹல்லேனா பாட்டும் அந்த கடைசி 20 நிமிஷம் பின்னணி இசைக்காண்டியே வந்து மற்றதெல்லாம் மறந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் பெரிய பிரச்சனை என்னென்னா, பாடல்கள் வந்து இன்னும் அந்த இடையில இருக்கிற ஒரு 3-4 பாடல்கள் இன்னும் நல்லா இருந்துருந்துச்சுன்னா இன்னும் இந்த படம் வேறு லெவலுக்கு போயிருக்கும். ஆனால் அந்த பாடல்கள் வந்து விஷுவலாகவோ ஆடியோவாகவோ நமக்கு வந்து மனசில் வந்து சுத்தமாக வந்து நிற்கவே இல்லை. அது ஏன் அப்படின்னு தெரில. அந்த நடுவில் வர்ற அந்த பிஜிஎம் போர்ஷன்ஸும் வந்து பெருசாக எனக்கு மனசில் நிற்கலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப தாழ்மையாக வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் ஆர்டி ராஜசேகருடைய அந்த சினிமோட்டோகிராஃபி, பிசிறு தட்டாத ஒரு சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து ஒரு பெட்ரோனாஸ் டவர் பின்னாடி இருக்கும், வண்டி நிற்கும், விக்ரம் பேசுவார், மூவிங்கில் இருக்கணும், ஒரு பிசிறு தட்டிக்காமல் ஒரு ஷாட் வரும். கார் சேசிங் சீன் ஆகட்டும், வேறு வந்து ஏரியல் ஷாட்ஸ் ஆகட்டும், பிச்சிருக்கார் மனுஷன். உண்மையாலுமே இந்த படம் உலகத்தரமாகிறதுக்கு மெயின் காரணம் அப்படிங்கிறது வந்து ஆர்டி ராஜசேகருடைய கேமரா அப்படின்னு வந்து ஈஸியாக வந்து சொல்லிடலாம்.
விக்ரமுடைய நடிப்பு, அந்த லவ் அப்படிங்கிற அந்த நடிப்பு தான் வந்து இந்த படத்தினுடைய ஊன்றுகோலே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிறப்போ வந்து என்னடா அது அப்படின்னு யோசிக்க வைக்கிற நம்மளை முடிகிறப்போ வந்து அப்படியே எந்த ஒரு பெரிய குறையும் இல்லாமல் வெளியே அனுப்புகிறது அந்த லவ் அப்படிங்கிற அந்த கேரக்டரோட அதீத பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். மனுஷன் பிச்சு எரிஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த கடைசி 20 நிமிஷத்துக்காண்டியே வந்து இடையில வர அத்தனை லாஜிக் லூப்போலையும் மறந்துட்டு ஜாலியாக வந்து இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி, மொத்தத்தில் இருமுகன் என்னடா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இருமுகன் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் டீசென்ட் என்டர்டெய்னர். ரொம்ப இன்டெலெக்சுவல்கள் வந்து 1000 கேள்விகள் வந்து இந்த படத்தை பற்றி கேட்பாங்க. ஆனால் ஒரு என்டர்டெய்னரை விரும்பி போய் உட்கார ஃபேமிலி கண்டிப்பாக என்டர்டெயின் ஆகிட்டு வெளில வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய திடமான நம்பிக்கை. உங்களை சிரிக்க வைக்கும், அழுக வைக்கும், பயங்கர எமோஷனலாக வைக்கும், பயப்பட வைக்கும், எல்லாமும் பண்ண வைக்கும் இந்த இருமுகன். அதற்கான அத்தனை விஷயங்களையும் உள்ள அழகாக வந்து ஆனந்த் சங்கர் லாஜிக் லூப்ஹோல் இருந்தாலும் அந்த விஷயங்களை எல்லாம் கரெக்டாக வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் சொல்ல வேணும். ஆக மொத்தத்தில் இந்த இருமுகன் கண்டிப்பாக வந்து விக்ரமுக்கு வந்து ஒரு திருமுகன் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து 5க்கு கண்டிப்பாக 3.5 தருவேன். என்னுடைய சினிபி ரேட்டிங் இங்கே இருக்குது, போய் பாருங்கள், நீங்களும் போய் ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது அப்யூசிவாக கமெண்ட்ஸ் இருந்தால் போடுங்க, நல்லதாக இருந்தாலும் போடுங்க. ஆனாலும் என்றைக்குமே நான் உங்களுக்கு வந்து நன்றி கடன் பட்டவன். ஹேட்டாக இருந்தாலும் சரி, பாராட்டாக இருந்தாலும் சரி, உங்களால் தான் நான். ஸோ அதுக்கு வந்து என்றைக்குமே நான் நன்றி கடன் பட்டவன். மீண்டும் ஒரு வீடியோ முன்னோட்டமில்லாட்டி விமர்சனத்துடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.